பொற்செல்வி எனும் லத்திகா ஸ்ரீ அவர்களை அழைக்கின்றோம். செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்து நிற்கும் என் அன்னை தமிழுக்கும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று பெருஞ்சித்திரர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் சமுத்திரம் என்னும் ஊரில் 1933ஆம் ஆண்டு மாசி மாதம் 26ஆம் நாள் துரைசாமியாருக்கும் குஞ்சம்மாள் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் ஆகும். இவர் தன் 9ஆம் வகை பிரிவில் குழந்தை என்னும் கையெழுத்து ஏடை நடத்தி இதன் விளைவாக இவர் குழந்தை ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட்டார். இவர் கௌலி அருணமாணிக்கம் தனக்கு தாமே புனைப்பெயரையும் வைத்து கொண்டார். இவர் 1959ஆம் ஆண்டு தென்மொழி என்னும் இதழை நடத்தினார். இதன் எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். வேலூர் சிறையில் இருந்தபோது ஐயை என்ற கவிதையின் முதல் பகுதியை வெளியிட்டார். சிறையில் இருந்து வந்த பிறகு தமிழ் சிட்டு என்னும் இதழை தொடங்கினார். 1972இல் இவர் தென்மொழி என்னும் இதழின் கொள்கையின்படி தமிழ் மாநாடை ஒன்று நடத்தினார். இவர் கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாரிசியர் என்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார். தமிழ் நிலா, தமிழ் சிட்டு, தென்மொழி என்னும் இதழ்களையும் இவர் தொடங்கினார். என்னை பங்கேற்க வைத்த என் அண்ணா அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் என்ற சிற்றூரை சேர்ந்த நிலையொளி என்றும் அக்ஷயா அவர்களை பேச அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பெருஞ்சித்திரை ஐயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பெருஞ்சித்திரர் ஐயா அவர்கள் 1933ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் துரைசாமி என்பதாகும். இவரது தாயார் பெயர் குஞ்சம்மாள் என்பதாகும். இவர் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தார். பெருஞ்சித்திரர் ஐயா அவர்களின் இயற்பெயர் துரைமாணிக்கம் என்பதாகும். இவர் புதுவையில் அஞ்சல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது பாரதிதாசனோடு தொடர்பு இவருக்கு கிடைத்தது. மொழி பற்றின் காரணமாக அரசு வேலையை உதறிவிட்டு 1959ஆம் ஆண்டு தென்மொழி என்னும் தனித்தமிழ் இதழை தொடங்கினார். இவர் 20ஆம் நூற்றாண்டுகளில் தனித்தமிழ் அறிஞரும் தமிழ் தேசிய போராளியும் ஆவார். மேலும் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் தொடங்கினார். தமிழ் ஆதரவு போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்று 20 முறைக்கு மேல் சிறைக்கு சென்றுள்ளார். இவர் 40க்கும் மேற்பட்ட இதழ்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் சில கொய்யாக்கனி, கனிச்சாறு, பள்ளி பறவைகள் போன்று இன்னும் சில. இவர் இயற்றிய நூல்கள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. ஜூன் 11, 1995ஆம் ஆண்டு அவரது 62 வயதில் காலமானார். இவர் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை என்ற மாறுபெரும் நூலை இயற்றி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார். எனக்கு வாய்ப்பளித்த இங்கு அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் அண்ணாவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பொன்னிலவன் என்கிற ஏமச்சந்திரன் எனும் மாணவரை பேச அழைக்கின்றோம். தமிழக தேசிய தந்தையாக பாவலர் பெருஞ்சித்திரர் அவரின் நினைவு நாள் முன்னிட்டு 31ஆம் நினைவு நாள் வந்த அனைத்து தோழர்களுக்கு என் இனிய வணக்கம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே, மண்ணின் அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகை நற்கணிக்க, முன்னும் நினைவால் முடித்தாழ வாய்த்துவம் என்று என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பாவலர் பெருஞ்சித்திரன் ஐயா அவர் மார்ச் 10, 1933ஆம் ஆண்டு துரைசாமி ஐயாவுக்கும் குஞ்சம்மாளுக்கும் பிறந்தவர். இவர் சேலம் மாவட்டம் சமுத்திரி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் ஆகும். இவர்
உலக புகழ்பெற்ற நூல் கொய்யா கனி, கனிச்சாறு என்ற பல்வேறு புகழ்பெற்ற இவர் நூல்களை எழுதினார். இவர் எழுதிய நூல்கள் உலக புகழ்பெற்ற அரசாங்க அமைப்பில் பொதுவுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இவர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் போராடினார். இவர் 1975ஆம் ஆண்டு இந்திய நெருக்கடி நிலை காலத்தில் இவர் தீவிரமாக போராடி சிறைக்கு சென்றார். நான் என் பள்ளியில் பார்க்கிறேன், மிதிவண்டி கொடுக்குறாங்களான்னு கேட்டால், இல்லை என்னது மிதிவண்டி, பைசைக்கிள் கொடுக்குறாங்க. அப்போ தான் தெரிகிறது என் தமிழர்கள் இன்றும் ஆங்கிலம்தான் பயின்று கொடுக்கிறார். மடிக்கணிதம் கொடுக்கிறாரா என்றால், மடிக்கணிதமா அப்படி என்றால் என்ன அப்படி கேட்கிறார். மடிக்கணிதம் லேப்டாப்டா அப்படி என்னும் பொழுதுதான் தெரிகிறது லேப்டாப் தான் மடிக்கணிதமா என்று. கெஞ்சவும் மாட்டேன் பிறரிடம், பிறர் அவர் கேட்டுக்கொண்டும் அஞ்சவும் மாட்டேன். மொழிக்காகவும் நாட்டுடைமைக்காகவும் ஆளாமல் துணிவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்று என்று என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை சார்ந்த பள்ளி மாணவி திரு மகிழினி அவர்களை பேச அழைக்கின்றோம். தமிழ் தேசிய தந்தை பாவலர் நேரு பெருஞ்சித்திரனார் அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை சொல்ல வார்த்தையே இல்லை. பெருஞ்சித்திரனார் ஐயா சொல்லிய ஒரு வார்த்தை, தமிழ் மொழி தமிழ் இன நலிகையில் எனக்கென எதையும் எண்ண மாட்டேன், வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழிவுரை துன்பங்கள் யாவையும் மதித்துலன் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட எனக்கென தனி வளர்ச்சி தேவையில்லை என்று கூறியவர் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். நான் தமிழ் மொழி கல்வியை கற்க வேண்டும் என்று 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியை மட்டுமே நான் கற்றுக்கொண்டிருந்தேன். நான் புதுவைக்கு சென்று பாரதிதாசன் இல்லத்தை சென்று பார்த்த பிறகுதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பற்றி உணர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு தமிழ் களத்திற்கு வந்து பார்த்தபோது பொழிலன் தோழர் அவர்கள் இங்கே இருக்கிற தமிழ் காலத்தை பற்றி உரையாடினாங்க. அப்புறம் நூலகத்தை சென்று பார்த்தோம். நூலகத்தில் இருக்கிற எல்லா நூலும் ஒரு நூல் தந்தாங்க. அந்த நூலை நான் படித்த பிறகு தான் தமிழுக்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது. அப்புறமா நான் தமிழ் வழி கல்வியை மட்டுமே கற்க வேண்டும் என்று என் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் மட்டுமே கற்பேன் என்று சொன்னேன். என் தாயார் என் தந்தை அதற்கு மறுப்பு கூறாமல் என்னை தமிழ் வழியில் மட்டுமே சேர்த்து இன்று நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று வரை நான் தமிழ் வழியில் மட்டுமே கற்கிறேன் என்று பெரும் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன். நானும் என் தங்கை அனைவரையும் தமிழ் வழியில் சேர்த்து கல்வி கற்போம் என்று இன்று நான் உங்களிடம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தமிழ் தேசியத்தை முதன்மையாக கொண்டு தமிழர்களுக்காக தமிழினத்திற்காக செயல்பட்டு சென்றிருக்கிறார். அவரை முன்னிறுத்தி இன்று செயல்படும் பலர், தமிழ் தேசியம் என்றே சொல்லிக்கொண்டு செயல்படும் பலர் உண்மையாக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்கிறார்களா என்ற திறனாய்வும் நாம் பெற்றிருக்க வேண்டும். வெறும் கருத்தியல் தெளிவற்று கிடக்கிறது ஒரு கூட்டம் என்று சொல்லும் அதே வேளையில் கருத்தியல் மூலம்தான் நாங்கள் அரசியலை முன்னெடுக்கிறோம், தமிழ் தேசியம்தான் பேசுகிறோம் என்று ஐயாவின் படத்தை பின்னே வைத்து பேசுகிற ஒரு கூட்டமும் சரியான கருத்தியலை முன்னெடுத்து வைக்கிறதா என்ற கேள்வி அனைவருக்கும் எழ வேண்டும். அதை யார் எப்படி அவர்கள் அதை செய்கிறார்கள் என்ற திறனாய்வை நாம் தொடர்ந்து அரசியல் கற்று தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக சேபா தேன்மொழி, சேபா தேனமிழ்தன் ஆகிய மாணவர்கள் பாடல் பாட அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேபா தேன் தமிழ். நான் கிறிஸ்து அரசர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா ஒரு குழந்தை பாவாளர். ஒரு குழந்தை பாவாளர் மட்டுமன்று, ஒரு இனநல பாவாளர். ஒரு இனநல பாவாளர் மட்டுமன்று, மொழி இன நாட்டு உரிமைக்காக போராடி பல முறை சிறை சென்றவர். அவரின் நினைவை போற்றுவோம். அவர் எழுதிய பாடலை பாடப்போகிறேன். கூட்டம் கூடி கொட்டி முழக்கி கொள்கையை பரப்புங்கள், தமிழ் கொள்கையை பரப்புங்கள். ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஆண்ட கதையை சொல்லுங்கள், நாம் ஆண்ட கதையை சொல்லுங்கள். நாட்டமின்றி இருந்ததினாலே நலம் இழந்து போய்விட்டோம், நாம் நாடோடியாய் ஆய்விட்டோம். பாட்டன் அப்பன் உரிமை எல்லாம் பறிகொடுத்தே நின்றிட்டோம், தமிழ் பண்பாட்டிலும் குன்றிட்டோம். கூட்டம் கூடி கொட்டி முழக்கி கொள்கையை பரப்புங்கள், தமிழ் கொள்கையை பரப்புங்கள். ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஆண்ட கதையை சொல்லுங்கள், நாம் ஆண்ட கதையை சொல்லுங்கள். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆணாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே. நன்றி. பெரியவர்க்கு பெரிய நூல், சிறியவர்க்கோ அரிய நூல், உரியவர்க்கோ உரிய நூல், உலகில் யாக்கும் உயர்ந்த நூல். அன்பை பற்றி சொல்லுமே, அறத்தை விளக்கி கூறுமே, பண்பை எடுத்து காட்டுமே, பணிவு உயிர்வை ஊற்றுமே. உலகில் யாக்கும் ஒரு குரல், உண்மை பேசும் திருக்குறள். பலவும் அறிந்து கொள்ளலாம், படித்து மடமே தள்ளலாம். நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாணவி யாழினி அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எப்படியோ நம் இத்தமிழுக்கு முப்படி வீத்திட வேண்டும், என் மூச்சு அதற்கு உதவிட வேண்டும். தமிழ் மொழிக்கு விடுதலைக்கு மற்றும் மிற்றி தமிழ் என்ன விடுதலைக்கு தமிழ்நாட்டு விடுதலைக்கு முன்னின்று முழுங்கினார். நன்றி. அதாவது இப்போ பொது வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து கருத்தியலாக ஒன்று பேசுவாங்க, தன் வீட்டில் ஒன்று நடந்துப்பாங்கன்ற ஒரு இது வந்து நம்ம தெளிவுபட எல்லார் வீட்லேயுமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தான் எடுத்த கொள்கையை தன் வழித்தோன்றல்களாக அது அடுத்து வந்தவர்கள் சுடரொளி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல் குருதி தொடர்பு மட்டும் இல்லாமல் அனைத்து தொடர்பாளர்களுக்குமே இப்போது வந்து ஐயாவை பின்தொடர்ந்தவர்கள் இந்த கட்சி இந்த இயக்கம் இந்த கொள்கை சார்ந்து தான் செயல்படுகிறாங்கன்னா அப்படி நம்ம இது பண்ணிட முடியாது. தென்மொழி இயக்கம்னா அங்கே கூடுறதுக்கு அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அவ்வழி நம்மளும் ஒரு கொள்கை பேசுகிறோம் என்றால் அக்கொள்கை வழி நடந்திடல் வேண்டும். நாம் போடுற கையெழுத்து தமிழில் போட வேண்டும், நமக்கு முன்னெழுத்து தமிழில் இருக்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக செயல்பட வேண்டும். சாதி மதங்களை கடந்து செயல்படுவோம் என்று சொல்வதோடு நிற்காமல் அதை பதிவு செய்ய வேண்டும். சாதி இல்லை என்று பதிவு செய்ய வேண்டும். பள்ளிகளில் சாதி இல்லை என்று போடுவதற்கு பெரிய தர்க்கங்கள் வரும். இப்போது பிற மாநிலங்கள் கேரளாவில் கூட சாதி இல்லைன்னு நம்ம எளிதில் போட்டுடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சாதி இல்லைன்ற ஒரு இதுவே இல்லை. இந்த சாதின்னு தான் போட்டாகணும், இல்லைன்னா நீ பிற சாதி ஓசின்னு போட்டுக்கோ, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு. அப்போ அதை கடந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற இதை வந்து நம்ம முன்னெடுக்கணும். அது வழக்குரைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க, அதுக்கு நீங்கள்லாம் அதுக்கு நம்ம என்ன சட்ட வழி நடவடிக்கை எடுக்கலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போது ஒருத்தவங்க ஒரு கொள்கை பேசுகிறாங்கன்னா அவங்க வெறுமன கொள்கை பேசிட்டு போயிடல. ஒரு பதவிக்காக அவங்க வந்து ஒரு அதிகாரம் ஒரு பணம் அதெல்லாம் தேடி கொள்கை பேசுகிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. இது அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் ஐயா வந்து பட்டம் என் மூக்குப்பி, பதவி என் கால் தூசு, பாராட்டு என் காது குறும்பி என்று வாழ்ந்து சென்றவர். அவர் வழியில் நாமும் செயல்படுவோம் என்று கூறி அடுத்ததாக ராணிப்பேட்டை சோளிங்கரை சேர்ந்த பள்ளி மாணவர்
லீரோ யாழிசையை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி ஏனமித் தமிழகத்தை உயர்த்திட வேண்டும், என் மூச்சு அதற்கு உதவிட வேண்டும். தமிழ் மொழி விடுதலைக்கு மட்டுமின்றி தமிழ் இன விடுதலைக்கு, தமிழ்நாட்டு விடுதலைக்கு முன்னேற்று முழுங்கினார் என்று ஐயா கூறியுள்ளார். இருந்து வந்துள்ள இறைமகள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் தேசிய தந்தை ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன், சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்த்துரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரிதென்றன் உடலை இரு கூறாய் பிரித்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, எரித்தாலும் புதைத்தாலும் செல்களெல்லாம் அதுவே. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். நன்றி, வணக்கம்.